சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான நாளிலும் கூட தேவ சமூகத்திலே நாம் வரும்படியாக தேவன் நமக்கு செய்த நன்மைகளை தேவன் நம்முடைய மத்தியில் இருப்பதற்காக அவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த உண்மையுள்ள தேவன், நன்மை செய்கிற தேவன், அவர் பரிசுத்தரும் பரிகாரியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தம் உள்ளவரை, பரிகாரியை, நன்மை செய்கிறவரை, தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை நாம் ஆராதிக்க தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இந்த நல்ல வேளையிலும் அவருடைய பலத்த கரத்திலே இந்த விசேஷித்த வேத பகுதியை நாம் ஒப்பு கொடுத்து தேவ கிருபையும் தேவ தயவும் தொடர்ந்து நமக்கு கிடைக்கும்படியா, தேவனுடைய அன்பு, ஆசீர்வாதம், வழிநடத்தல் நமக்கு கிடைக்கும்படியா தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் இந்த நாளிலும் கூட விசேஷ ஜெபமாக தேவ கரத்திலே நாம் இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாம். நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். இயேசப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்திற்கு நீர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை மட்டும் ஆண்டவரே நீர் கரம் பிடித்து வழிநடத்தி இந்த நல்ல நேரத்திலே தகப்பனே நாங்கள் உம்முடைய பாதத்தண்டை வந்து நிற்க நீர் கிருபை கொடுக்கிறோம். ஆண்டவரே, சத்துருனுடைய எல்லா வல்லமைகளை அழித்து போட்டு அவனுடைய தலையை நசுக்கி ஜெயம் கொடுத்த தேவன், நீர் எங்கள் மத்தியிலே ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நாங்களும் ஜெயிக்கத்தக்கதாக இந்த பூமியிலே நீர் எங்களை ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்து எங்களில் உருவம் இன்னதென்று எங்களை நீர் தெரிந்தெடுத்து எங்களை வணைந்தெடுத்து எங்களை ஆண்டவரே உண்டாக்கி உருவாக்கினவருமான உடைய பலத்த கரத்திலே தாழ்த்துகிறோம். இந்த நல்ல நேரத்திலே தேவனே, உடைய கிருபை இந்த விசேஷித்த நாளிலும் கூட நாங்கள் ஆண்டவரே வேதத்தை குறித்து, வேதத்தின் ரகசியங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை குறித்து ஜெபிக்கிற இந்த தேவன் தொடர்ந்து எங்களோடு கூட பேச வேண்டும். நம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் சென்று பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவநாம மகிமைக்காய் நாம் இந்த வேளையிலே விசேஷமாக இந்த நல்ல நாளிலும் கூட தேவ வார்த்தைகளை வாசிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லி நம்ம ஒரு பாடல் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து வேதத்தை வாசித்து தியானிக்கலாம். உன்னத பாடல்களிலே சீர்காழி இயேசு பிரகாசம் அவர்கள் எழுதி பாடிய ஒரு அருமையான பாடல். மனிதன் எங்கே இருக்கிறான், எங்கே செல்லுகிறான், அவனுடைய பிறப்பு எப்படி, அவனுடைய மரணம் எப்படி, அவன் யாருக்குள் இருந்தால் என்ன நன்மை என்று சொல்லி ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடல் அது நம்மை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கிற பாடலாக இருக்கு. அந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மலரும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே ஓடுவாய்? மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறியாய். மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறியாய். ஓ மனிதனே,
நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர் மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். பாவியாய் பிறந்த மானிடனே பாவியாய் மரிக்கிறான். பாவியாய் பிறந்த மானிடனே பாவியாய் மரிக்கிறான். இயேசுவை உள்ள ஏற்றுக்கொண்டால் நீ இன்றே நீ வென்றிடுவாய். இயேசுவை உள்ள ஏற்றுக்கொண்டால் நீ இன்றே மரணத்தை வென்றிடுவான். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்ச நிலைத்தென்றும் வாழ்த்திடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்ச நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர் மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? ஆமென். பாருங்கள், இந்த பூமியிலே மண்ணில் பிறந்த மனிதன் மண்ணுக்கு திரும்புவான் என்று வேதம் சொல்லி, மரணம் ஒரு மனிதனை நெருங்கும் பொழுது அவன் தேவனை அறியாதவனானால் மரணத்திற்கு பிறகு அவனுக்கு என்ன நடக்கிறது என்று அறியான். ஆனால் பாவியாக இந்த பூமியிலே பிறந்த நாம் பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு நம்முடைய மரணத்தின் அதிகாரியை அவர் சிலுவையிலே வென்றார். ஆகவே நமக்கு மரணம் ஏற்படாதபடி நமக்கு நித்திய ஜீவன் என்கிற அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நாம் அவரோடு கூட என்னென்றைக்கும் அந்த நித்திய மோட்சத்தில், நித்திய நகரத்தில், நரகமல்ல நகரம், நாம் என்றைக்கும் வாழ்ந்திட அவர் கிருபை கொடுக்கிறார். ஜனங்கள் அறியாதவர்கள் நரகத்திற்கும், அறிந்தவர்கள் நித்திய நகரத்திற்கும் செல்கிறார். அதுவே தேவ பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை அவருடைய பாணியிலே நாம் பாடும்போது அதை கேட்கும் பொழுது மிக அருமையாக இருக்கும். அவருடைய 2 மகன்களும் எனக்கு நன்றாக பழக்கமுள்ளவர்கள். தினசரி எங்களுக்குள்ள வாட்ஸ்அப் கான்டாக்ட் இருக்கு. ஒரு அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அவருக்கு கொடுத்து 2 பேரும் ஊழியம் செய்கிறார்கள். அதில் மூத்த மகன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரியே அந்த குரல் அவருக்கு. அருமையான ஒரு சகோதரன். கர்த்தர் தாமே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நேரத்திலே கடந்த வாரத்திலே நாம் தியானித்த எபிரேயர் எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் முதல் நாம் மறுபடியும் வாசித்து 12, 13, 14 நாம் வாசித்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். காலத்தை பார்த்தால் போதகமாய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளின் மூலம் உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தில் அல்ல, பாலை உண்ணத்தக்கவரானீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீரின் வசனத்தை பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும். நாணயங்களையுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தரும். ஆமென். வாசித்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி நம்மளை யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். வியாழக்கிழமை மாலை பொழுதில் கொடுத்த ராஜா திருப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக உங்களோட நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில பங்கு கொண்டு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே
ராஜா. இதை யூடியூப் மூலியமாகவும் தொலைபேசி மூலியமாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. நாங்கள் பாடுகிற பாடல்களையும் தியானிக்கிற வசனங்களையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. சப்பா ஆண்டவரே, இதன் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் தெய்வமா இருக்கிறீர் தகப்பனே. கொடானபடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பிரசங்கம் ஒருபோதும் வீண் போகாதவாறு தகப்பனே நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில வரதரப்பட்ட பிள்ளைகளை கூட ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே ராஜா. இனி வரும் ஒவ்வொரு ஆராதனையிலும் அவர்கள் தடையில்லாமல் பங்கேற்கத்தக்க கிருபையை நீர் தாருங்கள் தகப்பனே ராஜா. சப்பா சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவுகளை பரத்த காலத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். நீரே ரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். தேவன் தாமே இந்த அருமையான நாளை நமக்கு கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த விசேஷித்த வேளையிலே கூட கடந்த வாரங்களிலே நாம் இதை குறித்து தியானித்தோம். பாருங்க, காலத்தை பார்த்தால் இன்றைய நாள் அது எப்படிப்பட்ட நாள் என்று சொல்லுகிறோம்? கடைசி காலம். இன்னொன்று இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபித்திருக்கிற காலம். இன்னொன்று மிக முக்கியமான ஒன்று, நாம் ஒரு கால் உயிரோடு இருந்தால் மறுரூபப்பட்டு தேவன் நம்மை எடுத்துக்கொள்வார். ஆமென். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற பெரிய காரியம். அது ஒரு ரகசிய வருகையாக இருக்கிறது. பகிரங்க வருகை வேறு, ரகசிய வருகை. இதெல்லாம் தான் இப்ப நம்ம வாசித்த அந்த பலமான ஆகாரம். நீங்க எது இன்னுமே நீங்க என்னது, அந்த குழந்தையை போல, குழந்தை தான் என்ன குடிக்கும்? தாய்ப்பாலை குடிக்கும், அல்லது பாலோ, அல்லது சிறிது சிறிதாக அங்கே உணவை உட்கொள்ளும். ஒரு 2 வயது 3 வயது ஆகிறப்ப தான் அது என்ன செய்யும்? 3 வயது குழந்தைக்கு கூட மட்டன் சிக்கன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுன்னா என்னது? ஒரு கடினமான ஆகாரம். அப்படி நம்ம சின்ன பிள்ளைகளாகவே இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதவளாக, அது எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது என்றால், ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தையை போல நாம் என்ன செய்யக்கூடாது? குழந்தையை போல இருக்கக்கூடாது. நீங்க என்ன செய்ய வேண்டும் அம்மா? பலமான ஆகாரம். ஆமென். அப்ப நீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு, அது என்ன பேர்? அதை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? பலமான ஆகாரத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? நான் வாசிக்கிறேன். பலமான ஆகாரம். ஒரு செகண்ட். For everyone that use milk is unskillful. Everyone that use milk is unskillful in the word of righteousness. For he is a baby. He is a baby. இன்னும் குழந்தையாகவே இருந்து கொண்டிருக்கிறவர் தான் அந்த பாலை உண்ணுவார்கள். பாருங்க, இங்க சொல்றார் பாருங்க, what is strong meat belong to them that are all of full age, even those who by reason of use heavy their sense exercised to discern both good and evil. பாருங்க, அது எப்படியாமா? அது எப்படியாமா? ஸ்ட்ராங் மீட். ஸ்ட்ராங் மீட்னு என்னது? எப்படி அங்க கறியில நல்லா எலும்பு வைங்க, நெஞ்செலும்பு வைங்க, தொடையெலும்பு வைங்க, அப்பதான் என்ன கிடைக்கும்? அதுக்குள்ள அந்த எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க என்னது, அதை நீங்க புசிக்கிறப்போ அது உங்களுடைய சரீரத்திற்கு எப்படி
ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்குதோ, அந்த மிருகங்களுடைய உடல் எப்படி இருக்கும், பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதுக்கு அவ்வளவு சீக்கிரம் நம்மளை மனிதன மாதிரி சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, இப்படியான வியாதிகள் எல்லாம் அதற்கு பெருசு அளவுக்கு தொந்தரவு பண்ணாது. பாருங்க, அது இயற்கையாகவே தேவன் அவைகளுக்கு என்ன கொடுத்திருக்காரு, ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்காரு, ஸ்ட்ரென்த்தை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு வசனத்தை என் மனசுல யோசிக்கிறப்போ பாருங்க, மோசே மரிக்கிறப்ப என்ன வயது, மோசே மரிக்கிறப்ப என்ன வயது, 120. எவ்வளவு? மோசே மரிக்கிறப்ப 120 வயது. நீங்க வாசிங்க உபாகமம் 34. 80 வயதுல தான் முதல்ல அவர் தேவனை சந்திக்கிறார். 40 வயதுல மோசே 40 வயதுல அங்க தேவனை பார்வோனிடத்திலிருந்து பிரிந்து போகிறார். பிறகு 40 வருஷம் தன்னுடைய மனைவி வீட்டுல அங்க தங்கி இருக்கிறார். எகிப்தை விட்டு அவர் என்ன செய்யப்படுகிறார், அவன் ஒரு கொலைகாரனாக அங்கிருந்து ஓடி விடுகிறார். அங்கிருந்த ஒரு எகிப்தியனை கொன்று போட்டதுனால பார்வோன் அங்கே மோசையை கொல்ல சதித்திட்டம் போடுறப்போ அவர் அதை கேள்விப்பட்டு என்ன செஞ்சிருவாரு, ஏன்னா அடுத்தது இருக்க வேண்டியது யாரு, அந்த பார்வோன் மரித்தால் அடுத்த பார்வோனாக பதவியேற்க வேண்டியது மோசே. ஆனால் மோசே அங்கிருந்து தப்பிச்சு ஓடுகிறார். அடுத்த 40 வருஷம் தன்னுடைய மாமனார் கூட இருக்கிறார். அந்த 80வது வயதுல தேவனை சந்திக்கிறார். அடுத்தது 40 வருடம் கானானுக்குள்ள வழி நடத்திட்டு வர்றார். இதுதான் அவருடைய ஹிஸ்டரி. இதுல நீங்க வாசித்தீங்கன்னா 34ஆம் வசனத்துல, 34ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, கவனமா கேளுங்க. மோசே மரிக்கிற போது 120 எவ்வளவு வயது? கவனமா வாசிங்க. அடுத்ததுதான் நான் சொல்ல வந்தது. அவன் கண் இருளடையவில்லை. அடுத்தது அவனுக்கு பெலன் குறையவே இல்லைங்கிறது. பாருங்க, and Moses was 120 years old when he was died. His eyes was not dim. dim என்னது? நம்ம இப்ப எதுக்கு கண்ணாடி போட்டிருக்கிறாங்க? ஒரு சிலர் 5 வயது சிறுவர்கள், 8 வயது சிறுவர்கள், 12 வயது, 20 வயது, அப்புறம் சொல்லவே வேண்டாம் 40 வயசுக்கு மேல. இன்னைக்கு எல்லாருமே என்ன செய்யறாங்க, கண் பார்வை குறைவு, தூரப்பார்வை, கிட்டப்பார்வை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கண்ணாடி போட்டுக்கிறாங்க, லென்ஸ் கண்ணாடி. அதான் என்னது, டிம் ஆயிருது ஐசைட். கண்களுடைய அந்த பார்வையின் தூரம், பார்வையினுடைய தூரம் என்ன ஆயிருது, மங்கி போறதுதான் டிம்முங்கிறது. அதான் என்னது, இருள் அடையலையாமா. அப்படி இருள் அடைஞ்சு போகலையாமா. எந்த வயதுல? 120 வயது. பாருங்க, ஒரு 40 வருஷம் வெயில், மழை, பனி, காற்றுன்னு உங்களுக்கு தெரியும். மனாந்திர பிரயாணம் எவ்வளவு கொடுமையானது. அதைத்தான் நான் சொன்னேன். நீங்க அவங்க அந்த மாதிரி அவர்களுடைய வீடியோலாம் இன்னைக்கு இருக்கு. அது அங்கேயே போய் ஷூட்டிங் பண்ண, அங்கே மோசேயுடைய வாழ்க்கை, ஆபிரகாமுடைய வாழ்க்கை, யாக்கோபுடைய வாழ்க்கை, யோசேப்புடைய வாழ்க்கை எல்லாம் வீடியோ இருக்கு. நீங்க அதை போய் பாருங்க. உங்க நேரத்தை அதுல செலவு பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு மனிதனுடைய நேரம் சாத்தான் என்ன செய்கிறான், ஏதாவது ஒரு வீடியோ கிளிப்பு, ரீல்ஸ், அது இதுன்னு போட்டு டைவர்ட் பண்ணி மைண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், தேவனை குறித்தோ தேவ பிள்ளைகளை குறித்தோ தேவ ஞானம் அடைய அவனுக்கு 1% கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவனுக்கு கிடையாது. அதனால அவன் ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொள்கிறான். அதனாலதான் எல்லாரும் கையில என்ன செஞ்சு வச்சுட்டா, தந்திரமா மொபைல கையில கொடுத்துட்டு பாருங்கடா எல்லாம் அழிஞ்சு போவாங்கடான்னு சொல்லி. ஒரு வீட்டுல எடுத்தீங்கன்னா
இன்னைக்கு சொல்லவே வேண்டாம். அவ்வளவு அசிங்கமா, அருவருப்பா, அக்கிரமம், அநியாயம், மீது, அது போக இது நடந்தது அது நடந்ததுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான ரீல்ஸ் வருகிறது. 1 2 அல்ல. நீங்க அந்த மொபைலை வச்சு உட்கார்ந்தீங்கன்னா நீங்க 500 ஆண்டுகள், எவ்வளவு நாள், 500 வருஷமானாலும் கீழே வைக்க முடியாத அளவுக்கு எத்தனையோ மில்லியன்ஸ் வீடியோஸ் இருக்கு. அப்ப பாருங்க, இப்ப பிசாசு என்ன செய்ய வச்சிருக்கிறான்? மனிதனை தேவனை குறித்து சிந்திக்க முடியாதபடி, அப்படி என்ன முடியாதபடி வச்சிருக்கான். மோசே பாருங்க, தேவனோடு கூட நடக்கிறார். ஆமென். அதனாலதான் மோசே யாராமா? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். தேவனுடைய வீட்டுல எல்லா இடங்களிலும் உண்மையா இருக்கிறது. அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவை. உலகத்தானை மாதிரி நம்மளும் பொய்ய பேசுறது, தேவனும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி செபத்துல காரியத்துல அல்லது தேவனுடைய காரியத்துல தேவனுக்கு நான் அந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த நேரத்தை ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி கொண்டு அந்த நேரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? வீணடிக்க கூடாது. இது எல்லாம் தான் நம்ம என்ன செய்கிறது? பலவீனப்படுத்துது. ஏன் பலவீனமாகிறோம்? ஏன் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது? ஏன் எனக்கு பிரச்சனைகள் வருகிறது? ஏன் எனக்கு வறுமைகள் வருகிறது? போராட்டங்கள் இருக்கு, பயம் இருக்கு, குழப்பம் இருக்கு. தேவ சமூகத்துல நம்ம என்ன செய்யல? சரியாக உட்கார்றதுக்கு நேரத்தை கொடுக்கறது இல்லை. அவங்கதான் ஆண்டவர் தன்னுடைய சீஷரை பார்த்து என்ன கேட்டாரு? 1 மணி நேரம் விழித்திருக்க முடியாதாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல நம்ம 1 மணி நேரம் கூட தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு யோசிக்கிறோம். நீங்க அதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்க அது 4ஆ கூட பிரிக்கலாம். காலையில 1/4 மணி நேரம், மத்தியானம் 1/4 மணி நேரம், சாயங்காலம், இரவு, இப்படி 4 தடவை ஒரு 1/4 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து அல்லது வேதத்தை வாசித்து வேதத்துக்குரிய காரியங்களை நீங்க அப்படி கூட வாசிக்கலாம். தொடர்ந்து என்னால 1 மணி நேரம் முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு இப்படியும் பண்ணலாம். இன்னைக்கு அநேகர் ஜெபி அப்படின்னா அந்த அரைச்ச மாவுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அப்படித்தான் ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே என்னது? பால் குடிக்கிற பிள்ளைகள் தான் செய்யற காரியம். குழந்தைக்கு தான் திரும்ப திரும்ப சொன்னதவே சொல்லிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு தடவை கூட அனுப்பி இருக்கிறேன். 1 மணி நேரம் எப்படி ஜெபிப்பது. நம்ம அதை பத்தி செய்தி எடுத்திருக்கோம். செய்திக்கு இடையில நான் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு. அந்த 1 மணி நேரத்துல எப்படி ஜெபிப்பது, நீங்க துதிக்கிறதுக்கு தேவன் உங்களுக்கு செய்த நன்மை, உங்கள் வீட்டுல தாய்க்கு, தகப்பனுக்கு அல்லது கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, அல்லது நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளுக்கு, அல்லது நீங்க வாகனத்துல போகிறப்போ, அல்லது உண்ணுகிற உணவுகளை, கொடுக்கிற உடையில, படுக்கிறதுக்கு ஒரு பெட்டு கிடைக்குதுன்னா அதே ஒரு பெரிய காரியம். இப்படி ஆயிரக்கணக்கான காரியத்துக்கு நீங்க என்ன செய்யலாம்? தேவனை துதித்து நன்றி சொல்லலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். அதே மாதிரி தேவைகள், இன்றைக்கு ஒரு தேவைன்னு நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 1000 தேவை எழுதலாம். குடும்ப தேவைகள், சரீர தேவைகள், வீட்டு தேவைகள், வேலை காரியத்திற்கு, பிள்ளைகளுடைய படிப்புக்கு, பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு, அல்லது உணவு உடைக்கு, வீட்டுக்காக, அல்லது நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்காக, தேசத்துக்காக, ஆளுகிற அதிகாரிகளுக்காக, இப்படி லிஸ்ட் போட்டீங்கன்னா அது வரும் ஆயிரக்கணக்கான பாயிண்ட். இதை நீங்க 1 நிமிஷம் சொல்லி ஜெபித்தாலே அது 1000 நிமிஷம் ஆயிரும். இப்படி ஜெபிக்கிறதுக்கு 1 மணி நேரங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. அப்ப பாருங்க, இங்க மோசே அவனுடைய கண் என்ன ஆகல?
இருளடையவில்லை. அடுத்தது பாருங்க, அவன் பலன் குறையவும் பெலன் குறையவும் இல்லை. nor his natural force abated. அவனுடைய அந்த சொந்த சரீரத்திலே எந்த விதமான அந்த இயற்கையாகவே, அதாவது நேச்சுரலுங்குது. அப்ப பாருங்க, தேவன் அந்த சரீரத்தை அப்படியே வச்சிருக்கிறார். அந்த சரீரத்திற்கு ஒரு நல்ல பார்வை. நடந்தால் களைப்படைய. இன்னைக்கு நிறைய பேர் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்தா களைப்படைஞ்சிருவாங்க. அவங்க எத்தனையோ கிலோமீட்டர் நடந்திருக்கிறாங்க ஒரு நாளைக்கு. அன்னைக்கெல்லாம் லைட்டே கிடையாது. அன்னைக்கெல்லாம் என்ன கிடையாது? லைட்டு கிடையாது. பஸ்ஸு, லாரி, காரு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. 2 வீலரு 4 வீலரு எதுவுமே இல்லை. எல்லாம் நடைப்பயணம் தான். அதே மாதிரி நம்மள மாதிரி அப்படியே காங்கிரீட் வீட்லயோ அல்லது ஓட்டு வீட்லயோ அல்லது குடிசை வீட்டுல கூட கிடையாது. அவங்க தங்கினது எதுல தெரியுமா? கூடாரம். கூடாரங்கிறது எதுல நெய்வாங்க தெரியுமா உங்களுக்கு? அவர்கள் ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் இருக்குல்ல, அந்த தோல்ல தண்ணி எல்லாம் உள்ளொழுகாம அதைய கொஞ்சம் பக்குவப்படுத்தி அதைய வைத்து அதில் தான் கூடாரத்துல தான் தங்கி இருந்தாங்க. ஏன்னா அவங்க நடந்து போறது எந்த இடம்? ஒரு சில இடங்கள்ல ஆத்தோரத்துல போவாங்க, ஒரு சில இடங்கள்ல மலை மேல ஏறுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன கிடக்குது? எல்லாம் தேவன் கொடுத்தும் தேவனை மறக்கிற ஜனங்கள். தேவனை குறித்து சிந்தையே இல்லாத மாதிரி இன்றைக்கு ஜனங்கள் என்ன ஆகி கொண்டிருக்கிறாங்க? அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அது என்ன காரணம்? என்ன காரணம்? எல்லாமே இருக்கிற அந்த மமதை. அதைத்தான் இங்க சொல்றாரு பாருங்க, நன்மை எது தீமை எது என்கிற பயிற்சி. நன்மை எது தீமை எது என்கிற அந்த பயிற்சி அது உங்களுக்கு வேணும். அடுத்தது பகுத்தறியணும். என் குழந்தை என்ன வேணா பேசு, என் பையன் என்ன வேணா செய்வான், என் பொண்ணு எப்படி வேணா நடக்கும் அப்படின்னு நீங்க குழந்தை செல்லம் கொடுக்கிறப்போ அது உங்களை கடைசி நாட்களிலே நிம்மதி இல்லாம போயிடும். அவனும் நிம்மதி இல்லாம இருப்பான். அவன் திரும்ப உங்களை என்ன கேட்பான்? நான் குறும்பு பண்ண உன்னை கண்டிக்கிறதுக்கு உனக்கு ஏன் என் மேல அக்கறை இல்லைன்னு திருப்பி உங்களை கேட்பான். அதை போலத்தான் ஒரு சபையில் தேவ பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும். எல்லா நேரமும் உங்களுக்கு நல்லது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்குன்னு வெறும் ஆசீர்வாதம் மட்டும் சொல்றது மட்டும் என்ன கிடையாது. அது உங்களை என்ன செய்துவிடும்? பால் குடிக்கிற குழந்தை மாதிரி உட்கார வச்சிடும். இன்னைக்கு ஜனங்கள் வர்றதே எதுக்கு தான்? எனக்கு எனக்கு நல்லது வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணுங்கிறாங்க. எதுவுமே செய்யாமல் ஆசீர்வாதம் வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ இந்த உலக காரியங்களை நீ என்ன செய்ய வேண்டுமாமா? அதை நீ வெறுக்க வேண்டும். உலகத்தை வெறுக்கிறதல்ல, கூட இருக்கிறவங்க நண்பர்களை, உறவினர்களை, கூட பிறக்கிறவங்களை வெறுக்கிறதல்ல. எல்லாரையும் மதிக்க வேண்டும், எல்லாரோடு கூட பழக வேண்டும், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். நேற்று கூட ஒரு வீடியோ கிளிப்பு போட்டிருந்தேன். நாமும் அதை பத்தி பேசுவோம் அடிக்கடி. இந்த சுகி சிவம்ங்கிற ஒரு பேசுறாரு. இயேசு கிறிஸ்துவத்துல ஒரு விபச்சார ஸ்திரீயை கொண்டு வர்றாங்க. அப்போ அவள் ஒரு விபச்சாரி என்பதால் மோசேயினுடைய சட்டத்தின்படி அவளை என்ன செய்ய வேண்டும்? கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இவர்கிட்ட கேட்கிறப்போ, ஆமா அப்படி செய்ய அப்படின்னா அவர் என்னவா இருக்கார்? இப்போ இன்னைக்கு கிருபையாய் மனிதனை பாவத்தை மன்னிக்கிறதற்கு. அதனால இயேசு சொன்னாரு, பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அவர் மனிதகுமாரனாக வந்தது எதற்கு? தேவகுமாரனாய் வந்தது எதற்கு? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு. அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அவர் ஒருத்தருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது.
அப்ப அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாருங்க? உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ, உங்களில் எவனோ அவன் முதல்ல கல்லெறிங்கிறார். அப்ப பாருங்க, அங்க வயசான கிழவனில் இருந்து சின்ன வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள், எப்படியோ எத்தனையோ பேர் யார் யார் அங்க நின்னான்னு தெரியாது. அங்க கொண்டு வந்த ஒருத்தர் கூட இல்லையா? ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் என்னாச்சு? குற்ற உணர்வு. எல்லாருக்குள்ளும் குற்ற உணர்வு. தாங்கள் பாவம் செஞ்சிருக்கிறோம், நான் திருடி இருக்கிறேன், நான் பொய் பேசி இருக்கிறேன், நானும் இதை போல விபச்சாரம் செய்திருக்கிறேன், நான் வேசித்தனம் பண்ணி இருக்கிறேன், நானும் பிறனை ஏமாற்றி இருக்கிறேன், நானும் பொய் சாட்சி சொல்லி இருக்கிறேன். இப்படி அந்த குற்ற உணர்வு அவர்களுக்குள்ள வரும். அதனாலதான் அந்த இடத்த விட்டு எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. அவர் வேற ஒன்றும் சொல்ல, நீ திருடு நீனா நில்லு, மற்றவங்க எல்லாம் போகலாம், இல்லை இவன் மட்டும் நில்லு, அவன் மட்டும் நில்லுன்னு சொல்ல. இவைகள் எல்லாம் என்னது அம்மா? பாவத்தின் கிரியைகள். அதனாலதான் என்ன சொன்னாரு? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நீங்க அந்த கிரியை செய்கிறது, நற்கிரியைகளை அல்ல, பொல்லாத கிரியைகளை செய்து மரித்து போகிறது. அதனாலதான் நம்மளும் என்ன செய்ய வேண்டும்? நற்கிரியைகளை செய்து தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சியாக இருக்க வேண்டும். அதான் தேவன் நம்மளுக்கு வேதத்தின் மூலமாய் போதிக்கிறார். அதான் என்னது? பகுத்தறியறது. நல்லது எது, கெட்டது எது, இதை செய்யலாமா வேண்டாமா, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை யோசித்து செய்ய வேண்டும். அதை செய்வதனால சுயநலவாதியாட்ட செய்யக்கூடாது, அல்லது தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும் செய்யக்கூடாது, அல்லது தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்காக செய்யக்கூடாது. அது எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது தான் நம்ம செய்ய வேண்டும். அதுதான் என்னது? ஞானம். அதான் பகுத்தறிகிறது. பாருங்க, அப்ப தேவன் அங்க சொல்றாரு பாருங்க, நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறானாமா. எப்படி? அப்ப நமக்கு தேவன் எதை கொடுத்திருக்கிறாரு? நீதி செய்கிற. நீதி என்றால் என்ன? எது ரைட்? அதான் நீதி. அதை ஆங்கிலத்தில் வாசிச்சு பாருங்க, நீங்க வாசிக்கிறவங்க எடுத்து வாசிங்க. அது 3ஆம் வசனம். For everyone that used milk is unskillful, the word of righteousness. Word of righteousness அப்படின்னு என்னது? ரைட்ஸ்னஸ் என்னது? நீதிக்குரிய காரியங்கள், சத்தியத்தை படி நடக்கிறது, உண்மையின்படி நடக்கிறது. அதான் 3. ஒன்று உண்மை, இன்னொன்று சத்தியம், இன்னொன்று சரியானது. அப்ப இது நம்ம செய்கிறோமா நீதியின்படி? ஏன்னா வசனம் நமக்கு அப்படித்தான் போதிக்கிறது. வசனம் நமக்கு போதிக்கிறது. நீங்க வாசிங்க 12ஆம் அதிகாரத்துல, எபிரேயர் 12ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுறாரு பாருங்க. 12 வாசிங்க, 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பாருங்க, கவனமா கேளுங்க. இதுதான் நம்ம என்ன செய்கிறது? பகுத்தறிகிறது, சீர்படுத்துகிறது, ரெக்டிபிகேஷன், கரெக்ஷன் செய்கிறது. என்னவாமா? நம்முடைய சரீரத்திற்கு என்னது? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூமியில தாய் தகப்பன் இருக்கு, சரியா? அந்த சரீரத்தின் தகப்பன் நம்மை சிட்சிக்கும் போது பாருங்க, அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம பயம்ங்கிறது என்னது? அஞ்சின பயம் அல்ல, கீழ்ப்படுகிறது. அப்பாவை கண்டு எனக்கு ஐயோ எனக்கு பயம் அல்ல. நீங்க பயந்தீங்கன்னா அது என்ன அர்த்தம்? நீங்க இந்த உலகத்துல பயந்தாங்கொழியா தான் இருப்பீங்க, எல்லாருக்கும் பயந்துக்குவீங்க. பயம் அல்ல, கீழ்ப்படிதல் தான்.
கீழ்ப்படிய வேண்டும். அப்பா சொன்னார், சரி நான் செய்கிறேன் அப்படிங்கிறது. பயத்துல என்ன செஞ்சிருவாங்க? தப்பா செஞ்சிருவாங்க, அல்லது பயத்துல மறந்துடுவாங்க. நிறைய பேர் பாருங்க தப்பா தப்பா செய்வாங்க, அல்லது அதை என்ன சொன்னாருன்னு கவனிக்க மாட்டாங்க. பயத்துல அவன் மைண்டு ஃபுல்லா என்னவா இருக்கும்? ஐயோ அப்பா அடிச்சிருவாரா, அப்பா அதை செஞ்சிருவாரா, இதை செஞ்சிருவாரான்னு ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளே அதுதான். டீச்சர் அடிச்சு போடுவாங்க, அல்லது டீச்சர் வெளியே நிற்க வச்சிருவாங்க, அல்லது ஸ்கூலுக்குள்ள விட மாட்டாங்க, மற்றவங்க முன்னாடி என்னைய அடிச்சாங்கன்னா எனக்கு அவமானமா இருக்கு, இப்படி அதெல்லாம் பயம். கீழ்ப்படுகிறது. டீச்சர் சொல்லி இருக்கிறாங்க, நான் அதை செய்ய வேண்டும். டீச்சர் இன்னைக்கு பாடம் எழுத சொன்னாங்கட்டு டீச்சருக்காக நீங்க எழுதுனீங்கன்னா வேஸ்ட். அவங்க சொல்றத நான் செய்கிறேன், கீழ்ப்படிதல். அதான் ஸ்கூல்லயே இருக்கு, ஒபே அண்ட் சின்சியாரிட்டி. நீங்க ஒபே பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஒபே பண்ணி அதை சின்சியரா உத்தமமான இருதயத்தோடு உண்மையோடு அதை நீங்க கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் நீங்க அவர் சொல்றாரு பாருங்க. Furthermore, we have had a father of our flesh which corrected us. அவர்கள் நம்ம என்ன செய்கிறார்களாமா? கரெக்ட் பண்ணுகிறார்கள், சரிப்படுத்துகிறார்கள். Corrected us and we gave them reverence. Shall we not much rather than in subjection unto the father of fruits and life? பாருங்க, நம்ம பிழைக்கத்தக்க ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க. அதான் அடங்கி நடக்க, அடங்கி நடக்கிறது. தாய் தகப்பனுக்கு அடங்க சொல்றாங்களா? அவன் ஒரு அடங்கா பிடாரிங்க. அவன் என்ன சொன்னாலும் யாரையும் மதிக்க மாட்டான். அப்பனையும் மதிக்கிறது இல்லை, அம்மால, அண்ணன் தம்பிய, கூட பிறந்தவங்களை, சொந்த பந்தத்தை, ஊராக்கார. இதான் என்னது? அடங்கா பிடாரி. அது தேவ பிள்ளைகளுக்கு உள்ளே அப்படிப்பட்ட அது ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. எப்படி தாய் தகப்பனுக்கு நீங்க முதலாவது அடங்கி நடக்கிறப்போ, நண்பனுக்கு நீங்க நல்லவனா அவன் சொன்னதை நீங்க கேட்பீங்க. நீங்க முதல்ல வீட்டுக்கே அடங்கலைன்னா நாட்டுக்கு அடங்க மாட்டீங்க. எல்லாரும் கூட எதிர்த்து நிற்பாங்க, எல்லாத்து கூட சண்டை போடுவாங்க, ஒருத்தர் கூட நட்பே இருக்காது, ஒருத்தர் கூட பழக மாட்டாங்க. சொல்லுவாங்களே சிடுமூஞ்சி, அல்லது கோபக்காரன், அல்லது அவன் ஒரு ஏமாற்றுக்காரன், அல்லது அவன் ஒரு திருடன், அல்லது அவன் நம்மை கூட இருந்தே குழி பெரிக்கிறவன், இப்படி அநேக பேர் உண்டு. அதெல்லாம் என்னது? அவனுடைய கீழ்ப்படியாமையின் ஆவிகள். அது ஒரு மனிதன் கீழ்ப்படியவில்லை என்றால் பெற்றோருக்கு, முதலாவது பெற்றோருக்கும் அதற்கும் முதலாவது தேவனுக்கும் நீங்க கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அப்ப நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறப்போ தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து பெற்றோருக்கு கீழ்ப்படிய வைக்கிறார். நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறப்ப நீங்க பள்ளிக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, நண்பர்களோடு, உறவினர்களோடு, ஊரோடு நீங்க உண்மையா இருப்பீங்க. அதான் கீழ்ப்படிதலின் ஆவி. அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நாம் பிழைக்கத்தக்க ஆவிகளின் பிதாவுக்கு, நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மாவை, நம்முடைய அந்த ஜீவாத்மாவுக்கு அப்பா யாரு? தேவன் தான். அப்ப அந்த ஆவிக்கு நம்ம கீழ்ப்படியணும். முதலாவது தேவனுக்கு நீங்க கீழ்ப்படுகிறப்போ அவரு மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கிறார். பாருங்க, அடுத்து சொல்றார் பாருங்க, அவர்கள் தங்களுக்கு யாரு? ஆமா, அவர்கள்னா யாரு? பெற்றோரை சொல்லுது. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். பாருங்க, ஒரு குழந்தையை தாய் தகப்பன் 50 வயசுலயோ அல்லது 20 வயசுலயோ எல்லாம் அடிக்க மாட்டாங்க. எத்தனை வயசு வரைக்கும் அடிப்பாங்க? அதிகபட்சம் 5 to 10 வயது. ஒரு சில குழந்தை 5 வயசுலயே சரியாயிரும். 5 வயசுலயே அவங்களை பார்த்தீங்கன்னா இல்ல அவன் கையை ஓங்குனாலே என்ன ஆயிடுவான்? அமைதியாயிருவான், கேட்பான், உண்மையா இருப்பான், கரெக்டா இருப்பான், சொன்னபடி செய்வான். சொன்னபடி செய்கிறது என்னது? அடங்கி நடக்கிறது, கீழ்ப்படுகிறது. அதையும் தாண்டி 5 வயசுக்கும் மேலே அடங்காம இருக்கிறது தான் என்னது? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். அவங்களும் அடுத்த 5 வருஷத்துல ரெடி ஆயிடுவாங்க.
அதையும் மீறி போறது தான் என்னது? முரட்டாட்டக்காரன், கலகக்காரன். அவன் யார்? அவன் என்ன சொன்னாலும் யாரைக்கும் மதிக்காதவன். அப்ப முதல்ல அவங்க தேவனுக்கு மதிப்பு இல்லாம இருப்பான், அடுத்தது வீட்டில் இருப்பான். அது ஒரு காலம் அவன் சபைக்கு போறத பாஸ்டுகளை கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு வருவான் போவான். கேட்ட என்ற தேவைக்கு நான் வருவேன் போவேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது, என்னை யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு இருப்பான். இங்க சொல்றாரு பாருங்க, அவர்களோ தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார். இவரோ யார்? தேவனும் தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக. ஆமென். அப்ப நீங்க தேவனுடைய அந்த ராஜ்யத்திற்கு, அதனால இயேசு என்ன சொன்னாரு? கால் கழுவுதல் நமக்கு ஒரு பங்கு, கால் கழுவுதல் நமக்கு ஒரு பங்கு தர. அது போல அந்த ராஜ்யத்திற்குள்ள நீங்க போகிறதுக்கு தேவன் நமக்கு ஒரு பங்கை கொடுக்கிறாரு. அந்த பங்கை பெருகும் பொருட்டு, அதை நீங்கள் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தேவன் என்ன செய்யறாராமா? நம்முடைய பிரயோஜனத்திற்கு நம்மை சிக்ஷிக்கிறார். அதனாலதான் என்னது, நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா ஜெபத்துல பதிலே வராது. நீங்க ஏதாவது தேவனுக்கு விரோதமாய் செய்தாலோ பேசினாலோ நடந்தாலோ அங்க பாத்தீங்கன்னா வியாதி வந்துடும், அல்லது பிரச்சனைகள் வரும், போராட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும், ஜெபிக்கவே முடியாத மாதிரி அது உங்களை என்ன பண்ணி போடும்? ஆண்டவர் சமூகத்தில் உட்காராத மாதிரி அது செஞ்சு போடும். என்ன காரணம்? நீங்க கீழ்ப்படியலை, நீங்க அதுக்கு உண்மையா இல்லை. தேவனுக்கு பிரியம் சாரி தேவனுக்கு நீங்க பிரியம் இல்லாமல் இருக்கிறப்ப அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. தேவன் அதை அனுமதிக்கிறார். இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வார்? கீழ்ப்படுகிறவர்களை, உண்மையா இருக்கிறவர்களை தேவன் சோதிப்பார். ஆமென். ஏன் தேவன் சோதிக்கிறார் என்றால், எப்படி ஒரு டைமண்ட், நான் அடிக்கடி சொல்லுவோம், டைமண்ட் ஒன்று, கோல்டு ஒன்று. இது ரெண்டுமே என்ன செய்யப்பட வேண்டுமாமா? டைமண்ட் வந்து தீட்டிட்டே இருக்கணுமாமா. எத்தனையோ 1000 முறை அது பாலிஷ் செய்யப்பட வேண்டுமாமா. ஒரு தடவை இரு தடவை இல்லை. ஒரு டைமண்டு காஸ்ட்லியா, விலை அதிகமுள்ள வைர மோதிரம் எல்லாம் இருக்குல்ல, கோடிக்கணக்கில் எல்லாம் விலை மதிப்புள்ளது, எத்தனையோ கோடி மதிப்புள்ளதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலிருந்து ஒரு டைமண்டை இன்னைக்கும் கொண்டு எங்க வச்சிருக்கிறாங்க? பிரிட்டிஷில் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அதை கொண்டு வந்துட்டாங்களான்னு எனக்கு சரியா தெரியல, கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு டைமண்ட் விலை எவ்வளவு தெரியுமா? அன்றைக்கு நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்கு, அன்னைக்கே அது 500 கோடி. அந்த ஒரு டைமண்ட் என்ன விலை? அது அவ்வளவு தூரம் பட்டை தீட்டப்பட்டு, அவ்வளவு ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எந்த சைஸ் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டேபிள் ஃபேன், அது அதில் டேபிள் ஃபேன் கூட சொல்ல முடியாது, இன்னும் சின்னதாக தான் இருக்கும். அது ஒரு பூசணிக்காய் சைஸ்ன்னு சொல்லலாம். பூசணி என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் தான் இருக்கு. அது பாருங்க, அதுக்கு எத்தனை விலை? 500 கோடி. இன்னைக்கு அது 1000 கோடி 2000 கோடி ஆயிருக்கு. அதை செய்ய வேண்டுமானால் அது அநேக முறை என்ன செய்யப்பட வேண்டும்? பட்டை தீட்டப்பட வேண்டும். அதே போல தங்கம் பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யப்பட வேண்டும்? மண்ணுக்கு அடியில தான் இருக்குது தங்கம். இன்னைக்கும் நீங்க ஆப்பிரிக்கா நாடுகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோலாம் இருக்கு, நீங்க பாருங்க. தங்கத்தை சுரங்கத்தில் இது இப்ப இங்க நம்ம கர்நாடகால எங்களுடைய தாத்தா எல்லாம் அங்க ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. கேஜிஎஃப்பாங்க, கோலார் கோல்டு ஃபீல்டுமா, அதான் கேஜிஎஃப். அதை வச்சு படத்தை கூட எடுத்துட்டாங்க, சினிமா கூட பெல்லாம் எடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ள எத்தனையோ அடி உள்ள பாதை போட்டு, பூமியில ஓட்டை போட்டு பூமிக்கு அடியில போவாங்க. காலையில போய் நைட்டு தான் வருவாங்க. அப்படியே வர்றக்குள்ள அவங்களுக்கு என்ன நடந்தாலும் கேரண்டி இல்லை.
இப்போ ஒரு 20-40 வருஷமா அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த ஒர்க்கை நிறுத்திட்டாங்க. அந்த தங்கம் பெரிய அளவுக்கு அதில் கிடைக்கலன்னு சொல்லி அதை நிறுத்திட்டாங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எங்கள் ரிலேஷன் அங்கே கேஜிஎஃப்ல இருக்கிறாங்க, ஊர்கங்கிற இடத்துல இருக்கிறாங்க, கேஜிஎஃப்ல இருக்கிறாங்க. நான் அடிக்கடி போகவும் வருவேன். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அன்றைய காலத்தில் எடுத்து வெளியில் பூமியை தோண்டி எடுத்து வெளியில் போட்டதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலை மாதிரி இருக்கும். அது குறைஞ்சது நீங்கள் அந்த இதில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த சினிமாவில் கூட, அந்த கேஜிஎஃப்ங்கிற சினிமாவில் அதில் அந்த ட்ரையல் எல்லாம் கூட அதெல்லாம் பார்த்துருக்குறேன். அது இன்னைக்கு அது அப்படியே இருக்கு பாருங்க. அப்போ அது எதற்கு அதை நான் சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு தங்கத்தை எடுத்து பூமிக்கடியில் போய் தோண்டி எடுத்து அதை கொண்டு வந்து காய்ச்சி அதை உருக்கி அது ஒரு கட்டியா செய்யறதுக்கு எத்தனையோ ப்ராசஸ் இருக்கு. அதற்கு எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய உயிரை பணயம் வைத்து அதை போய் எடுத்துக்கொண்டு வந்து அதன் மூலமாக குடும்பத்தை, வருமானத்தை ஈட்டுகிற ஜனங்கள் இருந்தாங்க. இன்றைக்கும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் இன்னைக்கும் போய் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க ஆப்பிரிக்கா கண்ட்ரியில நீங்க யூடியூப்ல வீடியோ, ஆயிரக்கணக்கான வீடியோ இருக்கு, நீங்க பார்க்கலாம். பாருங்க, அது எதற்கு அதை செய்யப்படுகிறது என்றால், பொன் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? நம்முடைய விசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்கு. பொன் எதற்கு அடையாளம்? எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில், 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை காட்டிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். அதான் சோதிக்கப்படுது. ஏன் தேவன் சோதிக்க அனுமதிக்கிறார், சிக்ஷையை அனுமதிக்கிறார்னா உங்க விசுவாசத்தை சோதிக்கிறார். ஒரு சின்ன பிரச்சனை வந்தா நீங்க யாரை தேடி ஓடுறீங்க? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்களா, அல்லது மனுஷனை நம்பி, அல்லது பணத்தை நம்பி, அல்லது டாக்டரை நம்பி, அல்லது சொந்தக்காரனை நம்பி, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய மனுஷங்களை நம்பி ஓடுறீங்களான்னு தேவன் சோதிக்கிறார். அதெல்லாம் தான் சோதனைகள். அப்படி எத்தனையோ காரியத்தை சொல்லலாம். இப்ப பாருங்க, அதைத்தான் நீங்க அவர் சொல்றாரு, எந்த சிக்ஷையும், எப்படியாமா, எந்த சிக்ஷையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். அதனாலதான் நம்ம அடிக்கடி ஏதாவதுன்னா நம்ம துக்கத்தோடு இருப்போம். ஏன் ரொம்ப கவலையா இருக்கிறீங்க, ஏன் சோகமா இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனையினால இவங்க மூஞ்சி மாறி விடுகிறதை பார்க்கலாம். இவங்க குணாதிசயங்கள் மாறிவிடும். கோபம் அடைவாங்க, எரிச்சல் அடைவாங்க, அல்லது செய்ய மாட்டாங்க, சொன்னா செய்ய மாட்டாங்க. பாருங்க, ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா அது ஜெபித்து ஜெயம் கொண்டுட்டாங்கன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியும்ப்பா, நான் இந்த மாதிரி நிறைய தடவை பிரச்சனை வந்திருக்கு, நான் அதுக்கெல்லாம் ஜெபிச்சிருக்கிறேன், நான் அதுக்கெல்லாம் உபவாசம் இருந்திருக்கிறேன், அதுக்கெல்லாம் நாங்கள் குடும்பமா ஜெபிப்போம், சபையோடு சேர்ந்து ஜெபிப்போம், அதனால அதை குறித்து நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கவலைப்பட மாட்டோம்னு சொல்லுவோம். ஆனா அதே இது பணத்தையோ நண்பனையோ அல்லது மற்றவர்களை தேடி ஓடுறவன் என்ன ஆனாலும் அடுத்தவனை தேடித்தான் ஓடிட்டு இருப்பான். அதான் உலக மனிதனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதான் சொல்றாரு பாருங்க, பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். அது ஒரு பலன், சமாதானத்தை தருகிறது ஒரு பலன். அதனாலதான் மோசே அந்த 120 வயதிலும் அவர் பலனோடு இருந்தார். பலன் குன்றவில்லை, அவருடைய பலன் குன்றவில்லை. பாருங்க, அதைத்தான் சொல்லுது. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாக்குகிற பிசகா போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள்.
அதை பேசினா இதை வச்சு 1 மணி நேரம் பேசலாம். நெகிழ்ந்த கைகள், தளர்ந்த முழங்கால்கள், கூன் உளுந்து நடக்கிறது, பிரச்சனைகளை போராட்டத்தில் கேட்டு 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 அப்படியே கூன் உளுந்து போயிடுறது. இதெல்லாம் இல்லாம ஒரு முடங்கி போன, பிசுகி போன, அப்படி இல்லாதபடி நீங்க என்னவாக வேண்டுமாம்மா? சொஸ்தமாக வேண்டும். உங்கள் பாதைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்மா? செவ்வைப்படுத்த வேண்டும். நீங்க தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறப்ப தான் தேவன் தான் பாதையை, இதோ நான் உனக்கு முன் சென்று பாதைகளை செவ்வைப்படுத்துவேனுங்கிறார். நீங்க பண்ணவே முடியாது. எந்த ஒரு மனிதனும் பாதையை சரிப்படுத்த முடியாது. ரோடே பாருங்க, ரோடு போடுவாங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி. ஒரு மலையோ அல்லது ஒரு ஹெவி வெயிட் ஒரு லாரி வந்தா அது அப்படியே குழியில் வந்துடும். என்ன காரணம்? அதுக்கு அவ்வளவுதான் பலன் இல்லை. நீங்க ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டு சளி காய்ச்சலுக்கு போட்டீங்கன்னா மறுபடியும் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு மறுபடியும் சளி காய்ச்சல் வருது. அதே இது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்க தேவனிடத்துல எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்து நீங்க வைராக்கியமா நில்லுங்க. அது உங்களை ஒண்ணுமே பண்ணாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இன்னைக்கும் ஒரு சில வயதானவர்கள் சொல்லுவாங்க, 80 வயது 90 வயது. இப்போ ஒரு பாட்டி கூட நான் பார்த்தேன். அவர் சொல்ற அந்த ஒரு லேடியும் சொல்லிச்சு, ஒரு வயதான ஒரு பெரியவரும் சொல்றார், எனக்கு இப்போ 85-90 வயசு ஆச்சு, நான் இது வரைக்கும் ஊசி போட்டதே இல்லைங்கிறார். பாருங்க, நினைச்சு பாருங்க, இன்னைக்கு பிறந்த குழந்தையிலிருந்து எல்லாம் ஊசி போட்டு போட்டு அதை ஒரு நோயாளியாகவே ஆக்கிட்டாங்க. அதான் தேவன் கொடுக்கிற பலன். பாருங்க, அதைத்தான் சொல்றாரு. அதற்கு என்ன காரணமாமா? யாவரோடும் சமாதானமா இருக்க வேண்டும். யாவரோடும் சமாதானமாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. பாருங்க, அது மட்டுமல்ல, ஒரு முக்கியமான காரியத்தை தான் நான் சொல்றேன். இன்னைக்கு இதை நான் மறுபடியும் எடுத்தேன். என்னது? ஒருவனும் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழுப்பி கலக்கம் உண்டாயிருக்கிறதுனால் அநேகர் தீர்க்கப்படாதபடிக்கும். போதும். உங்களுக்குள்ள ஒருவனும், இது யாருக்கு சொல்றாரு? அப்போ சொன்னாங்க பவுல் யாருக்கு பேசிட்டு இருக்காரு? தேவ பிள்ளைகளுக்கு, எபிரேயருக்கு, அன்றைக்கு இருந்த எபிரேய விசுவாசிகளுக்கு, எபிரேய சபைக்கு, எபிரேயர் இருக்கிற அந்த தேசத்துக்கு அவர் எழுதுற லெட்டர். எபிரேயர் நிருபம். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிருபங்கிற. நிருபம்னா என்னது? நிருபம்னா என்னது? சூப்பர். அதுதான் தமிழ் இங்கிலீஷும் வாசிங்கிறது. லெட்டர். அது அவர் எழுதின ஒரு லெட்டர். அது கடிதாசி எழுதுறாங்கிறாங்கல்ல, பவுல் எபிரேயருக்கு எழுதுற நிருபம், லெட்டர். அது தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, ரோமருக்கு எழுதுறாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கு அவர் எழுதுறாரு தான் அது நிருபங்கள். அதுல அவங்களுக்கு சொல்றது அது நமக்கும், அதைத்தான் வேதத்துல அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது எபிரேயருக்கு மட்டுமல்ல, தீத்துக்கு மட்டுமல்ல, தீமோத்தேயுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ எல்லா விசுவாசிகளுக்கும், யாரெல்லாம் சத்தியத்தை போதிக்கிறார்களோ எல்லா தேவ சபைகளுக்கும், தேவனுடைய ஊழியக்காரருக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அது பொருந்தும். அதனாலதான் அது நம்ம கையில தேவனுடைய வார்த்தையாக அது நம்ம கையில வந்திருக்கு. அதைத்தான் சொல்லுது பாருங்க, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி. பாருங்க, கிருபையை இழந்து போயிருவாங்களாமா. தேவன் கிருபை கொடுக்கிறாரு, அந்த கிருபையை இழந்து போயிருவாங்களாமா. எப்படியாமா? கசப்பான வேர் முளைக்கிறது. ஒருத்தர் மேல அவனை பத்தி பேசாதீங்க, அவரை பத்தி பேசாதீங்க, அவர் அப்படி, இவர் இப்படி, அது அப்படி, அந்த ஆண் அப்படி, பெண் இப்படி, இவர் இப்படி, அந்த இது இப்படி, அந்த தனிப்பட்ட விரோதம்,
அது தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பொழுது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற கிருபை எடுத்து போடுவார். அது என்னது? கசப்பான வேருங்கிறார். ஒரு மரம் எப்படி வளர்கிறது? எதன் மூலமா வளருது? ஒரு மரம் வளர்றதுக்கு என்ன முக்கியமா தேவை? வேறு தான் முக்கியம். வேர்ல தண்ணி உறிஞ்சி வச்சுக்கும். தண்ணி எப்படி மரத்துக்கு மேலே ஏறுது? வேர் வழியாத்தான். நீங்க தண்ணி ஊத்துனாலும் செடிக்கோ கொடிக்கோ மரத்துக்கோ தண்ணி ஊத்துனாலும் அது முதல்ல எங்க தான் போகுது? வேருக்குள்ளதான் போகும். அந்த வேர் வழியாத்தான் அது மேல வரும். அப்போ ஒரு மரம் அது கசப்பான மரமா இருந்தா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? அதுக்குள்ள அந்த மரத்து கனியை சாப்பிட மாட்டாங்க, வெட்டி போட்டுருவாங்க சீக்கிரம். அதைத்தான் என்னது? தேவ கிருபையை இழந்து போகிறது. அதைத்தான் சொல்றாரு பாருங்க, யாதொரு கசப்பான வேர் முளைத்து அது எழும்பி அடுத்து அது என்ன பண்ணுதாமா? கலகத்தை உண்டு பண்ணுதாமா. சபைக்குள்ள பிரிவினைகளை கொண்டு வருது, ஜெபிக்கிறவங்களையும் தடை செய்கிறது, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி குடும்பத்தையே ஜெபத்துக்கு வராம விடுறது, குடும்பத்தையே ஜெபத்தில் நிற்க வைக்காம ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி உட்கார வைக்கிறது, சபைக்கு போறவங்களையும் தடுக்கிறது, ஜெபிக்கிறவங்களை தடுக்கிறது. இப்படி அதுதான் என்னது? ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற கெட்ட சுவாபம். அப்படி அது என்ன செய்கிறதாமா? கலகம் உண்டாகி அநேகரை அது தீட்டுப்படுத்துதாமா. அதான் என்னது? தீட்டுப்படுத்துறது என்னது? அந்த காலத்துல தீட்டுங்கிறது எதை குறிப்போம்? தீட்டு என்னது? தீட்டு இருக்கிறவங்களை யாரும் தொடமாட்டாங்க. வேதத்துல நீங்க லேவியராகமத்துல வாசித்தீங்கன்னா நிறைய தீட்டு இருக்கு. பெண்கள் அந்த பீரியட் டைம்ல அதைய தீட்டுன்னு சொல்லுவாங்க. மரண வீட்டுக்குள்ள போறதும் அது ஒரு தீட்டு. அந்த மாதிரி நிறைய தீட்டு இருக்கு. குஷ்டரோகம் வந்தா தீட்டு, குஷ்டரோகி யாரும் தொடமாட்டாங்க. அந்த இன்னொன்று நீங்க வேதத்தில் இருக்கு, குஷ்டரோகி ரோட்டில் நடக்கிறப்ப என்ன சொல்லிட்டு நடப்பானாமா? என்ன சொல்லிட்டு நடப்பானாமா? தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லிட்டு போவானாமா. வேதத்தில் இருக்கு, நீங்க வாசிச்சு பாருங்க. அப்போ பாருங்க, அது அநேகரை என்ன செய்து போடுதாமா? தீட்டுப்படுத்தி விடுகிறதாம். அதனால சொல்றாரு பாருங்க, ஒருவனும் வேசிக்கல்லன். ஏன் வேசிக்கல்லனுங்கிறாரு? வேசி ஒரு தேவன் அருவருக்கிற செயல். கணவன் இருக்கிறப்ப இன்னொரு மனிதனோடு, அல்லது மனைவி இருக்கிறப்ப இன்னொரு பெண்ணோடு, அதான் வேசிக்கல்லன், வேசித்தனம். அது அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவன். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா, அது நீங்க எல்லா இடங்கள்ல இன்னைக்கு இந்த வேசித்தனம் இன்றைக்கு அதிகரித்து கொண்டு வருகிறது. அது ஒரு தீட்டு. தேவன் அதை அனுமதிக்கவே மாட்டான். படிக்கிற இடத்திலேயே இன்னைக்கு விபச்சாரம் அல்லது பெண்களுடைய கற்புகள் சூடாக அங்கே பெண்களுடைய கற்பை சூறையாடுறது, வயது பசங்களை அங்க அசிங்கமாய் பண்றது. இப்படி இன்னைக்கு முழு உலகமும் சீர்கெட்டவனாமா, சீர்கெட்டு கிடக்குதுங்குது பைபிள். நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக சபைகளுக்குள்ள பெரிய பெரிய பாடகர்னு சொல்லுவாங்க. நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும். இப்போ லேட்டஸ்டா இந்த ஒரு 10 வருஷமா ஒரு பிரபலமான ஒரு இளம் வாலிப மகன், என்னுடைய மகனை விட ஒரு 2 வயசு 3 வயசு மூத்தவன் நினைக்கிறேன்,
அவ்வளோ அருமையாக பாட்டு பாடுறான். இன்னைக்கு என்னாச்சு? இந்த 2 வருடங்களாக அவன் மேலே ஒரு பாலியல் புகார் வந்து அவன் பாட முடியல, வெளியில் நடக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. இன்னொன்று, பிரஜாதிகள் அதனால தேவநாமத்தை தூஷிக்கிறதுக்கு அவன் இடம் கொடுத்து விட்டான். அதான் என்னது, ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவன். பணம் காசு வந்தோம்னா அவனுக்கு எல்லாமே மறந்துருச்சு. வேதத்தை மறந்து என்ன செய்கிறது, பணத்து மேல மற்ற காரியத்தின் மேல அவனுக்கு ஆசை வந்து பாருங்க. அதான் சொல்லுது, பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டானாமா. அவன் மறுபடியும் வர்றான் ஆண்டவர்கிட்ட. மறுபடியும் அவன் வர்றான், வந்து எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை திருப்பி கொடுங்கன்னா அவன் தாப்பங்கிட்ட வர்றான். ஆனா அது என்ன செய்யப்படுது, வேறொருவனுக்கு போய்கிறது. அதே போல தேவ பிள்ளைகள், நீங்க ஒரு சில காரியங்களிலே நீங்கள் கவனமாக, நீங்க எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் அது உங்களை தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகள் கிடைக்காதபடி அது தடை செய்துவிடும். ஒரு பயத்தோடு பக்தியோடு நீங்க நடந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும். தேவனாய்த்தான் சொல்றார் பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது. பாருங்க, அவன் என்னானாமா, மறுபடியும் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அவனுக்கு மனம் மாறல. நீங்க ஏசாவை குறித்து நீங்க வாசித்தீங்கன்னா, யாக்கோபு எப்படி அங்க லாபான் வீட்டுக்கு போய் ஆயிரக்கணக்கான வேலையாட்கள், ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள், மனைவி பிள்ளைகளோட அவன் புறப்பட்டு வருகிறானோ, 12 பிள்ளைகளை பெற்றெடுத்து அங்க ஒரு பெரிய படையோட வர்றான். அதே போல ஏசா கிட்டையும் பெரிய படையோட வர்றான். ஏசா சொல்றான், எனக்கு இருக்கிறது போதும், நீ உனக்கு இருக்கிறது நீ எடுத்துக்கங்கிற. ஏன்னா ஏசா தன்னை கொன்று ஓடுவான்னு யாக்கோபு பயந்து தன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஆடு மாடு, இன்னும் நல்ல நல்ல பொருட்கள், நல்ல நல்ல உணவு வகைகளை அவனுக்கு கிஃப்ட் மாதிரி அனுப்புறான். ஏன்னா தன்னுடைய அண்ணனுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு அவன் அந்த கிஃப்ட் அனுப்புறப்போ அவன் அதைய என்ன செய்கிறான் ஏசா, இல்லை எனக்கு இருக்கிறது போது, நீ எனக்கு இது வேண்டான்னு சொன்னான். ஆனால் அவன் ஆவிக்குரிய காரியத்தில் அவன் சந்ததியே ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் யாக்கோபுடைய சந்ததி என்னாச்சு, இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பூமியில பேசப்பட்டிருக்கிற பெரிய சந்ததி எது? யாக்கோபுடைய சந்ததி. யார் அது? அது முக்கியமான யார பேசிட்டு இருக்கிற? இன்னைக்குமே முக்கியமா இன்னைக்கும் யாரை குறிச்சு பேசிட்டு இருக்கிறோம்? யூத கோத்திரத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்து யாரு? வாசிங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் வாசிங்க. 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல வாசிங்க. வாசி. யாக்கோபு யூதாவையும் அவர் சகோதரரையும் பெற்றான். யூதா சாராவையும்
போதும். இப்படி நீங்க வாசித்தீங்கன்னா இந்த யூத கோத்திரத்தை தான் இங்க முக்கியப்படுத்தி அந்த அந்த யூத கோத்திரத்துல பிறந்தவங்களை தான் இங்க வரிசைப்படுத்தி வர்றது. அந்த யூத கோத்திரத்துல பிறந்ததான் யாரு? இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவரை என்ன சொல்றாங்க? யூத கோத்திர சிங்கம், யூத ராஜா அப்படின்னு சொல்லி பாட்டு கூட பாடுறோம்ல. அவர் எப்படிப்பட்டவர்? யூத கோத்திரத்து. வாசிங்க வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதா யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும். போதும். யார் அவரு? யூத கோத்திரத்து சிங்கம் அவர். தாவீதின் வேர் அவரு. அதான் பாருங்க. அப்போ இன்றைக்கும் நம்ம அந்த சந்ததியை பேசிக்கொண்டு வருகிறோம். ஏசாவை குறித்து எதற்குத்தான் சொல்லப்படுகிறது? ஏசா அவன் யார்? அவன் ஏசா எப்படி சீர்கட்டான்? சேஷ்டபுத்திர பாகம். அதுதான் முக்கியம். அதை ஆங்கிலத்தில் நீங்க வாசிங்க. இருக்கா இல்லையா? 12:16 நான் வாசிக்கிறேன். Let there be any fornicator or profane person as Asa, for one morsel of meat sold his birthrights. என்னவாமா? His birthright அப்படின்னு என்னது? தமிழ்ல சேஷ்ட புத்திரங்கிறோம். பிறப்பு உரிமை. அவன் நம்ம கேட்கிறோம்ல, போய் எங்க கேட்கிற? கவர்மெண்ட்ல நான் இவருடைய மகன், எனக்கு உரிமை இருக்கு, எங்க அப்பாவுடைய இது எல்லாமே எனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறது தான் பர்த் ரைட்ஸ். அந்த பர்த் ரைட்ஸ் அவன் என்ன செய்தான்? விற்று போட்டான். அது மூத்த மகனுக்கு தான் வர வேண்டியது. ஏசாவுக்கு வர வேண்டியதை யாருக்கு கொடுத்துட்டான்? யாக்கோபு தம்பிக்கு கொடுத்துட்டான். எதுக்காக? ஒருவேளை சோத்துக்கு. அந்த கூழ், அவன் தோட்டத்து வேலைக்கு போறான், அவனுக்கு நல்ல பசி. வீட்டுக்கு வந்தோம்னா அப்போ யாக்கோபு என்னது? தந்திரமா, நீ அதை கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு கூழ் தர்றேன் அப்படிங்கிறான். அப்படி அதுல இருந்து இருக்கு போது இந்த எடுத்துக்க, நீ என் நம்பி தானே எடுத்துக்கன்னு சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? அதற்குரிய அந்த கணம், அதற்குரிய மகிமை, அதற்குரிய அந்த ஸ்தானத்தை அவன் விற்று போட்டது. அதுதான் சீர்கட்டவன். இன்னைக்கு அநேகர் என்னது? தேவ பிள்ளைங்கிறது இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு கிடைக்காத பாக்கியம். அது அந்த தேவ புத்திரன்கிறது, தேவ பிள்ளை, சன் ஆஃப் காட், சில்ட்ரன் ஆஃப் காட்ங்கிற அந்த தேவன் கொடுக்கிற அந்த உன்னத ஸ்தானத்தை என்ன செய்கிறது? வேசித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும், பொய்களை பேசி, அக்கிரமத்தை செய்து, அநியாயத்தை செய்து என்னாகி விடுகிறாங்க? இழந்து போகிறது. அந்த பர்த் ரைட்ஸை இழந்து விடுகிறது. அதுதான் சொல்றாரு, அவன் கண்ணீர் விட்டும் கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். பாருங்க, அதைத்தான் தொடர்ந்து சொல்றாரு ஆண்டவர் 28ஆம் வசனத்துல. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நாம். எப்படிப்பட்ட ராஜ்யம்? அப்படின்னு என்னது? அசைவில்லாத ராஜ்யம்னா என்னது?
ஆங்கிலத்தில் இப்போ இருக்கு பாருங்க, therefore we receive a kingdom which cannot be moved, which cannot be. இன்னைக்கு பூமி என்ன ஆயிட்டு இருக்கு? ஒவ்வொரு நாளும் என்ன ஆயிட்டு இருக்கு? இன்ச்சு இன்ச்சா தண்ணி கடியில போயிட்டு இருக்கு. அதான் நகர்ந்துட்டு இருக்கிறது. சென்னை இப்ப நீங்க யூடியூப்ல கூட பார்க்கலாம். சென்னையில அதே மாதிரி இங்க திருச்செந்தூர் கடல் இந்த 6 மாசமா தினசரி நீங்க பார்த்தீங்கன்னா கடல் ஒரு 50 அடி 100 அடி உள்ள இழுத்துட்டு போயிருதாம். வெறும் பாறைகளா தெரியுது. ஒரு இடத்துல தண்ணி உள்ள போகுது, ஒரு இடத்துல தண்ணீர் அதிகரித்து கொண்டு வருகிறது. என்ற இந்த பூமியை தேவன் என்ன செய்ய போகிறார்? இந்த பூமியை தேவன் அழித்து போட போகிறார். அதனாலதான் தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? இனி அவர் செய்ய போகிற அந்த புதிய வானம் புதிய பூமியில இந்த மாதிரி எந்த அழிவும் இருக்காது. அக்கிரமக்காரன் இருக்க மாட்டான், அநியாயக்காரன் இருக்க மாட்டான். அங்கே தீட்டுள்ளவன் ஒருவனும் நடப்பதில்லைங்குது வேதம். அங்கே ஒருவனும் நடப்பதில்லைங்க. அப்ப நம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி நம்மை அங்கே தேவ சமூகத்தில் பரிசுத்தத்தோடு தாழ்த்தி, ஏனென்றால் நாம் பாலை குடிக்கிறவர்கள் அல்ல, நாம் இன்னும் சிறு பிள்ளைகள் அல்ல. சிறு பிள்ளைகளை நீங்க அப்படியே வச்சிட்டு இருந்தீங்கன்னா அவன் என்ன ஆயிடுவான்? இப்படித்தான் சீர்கட்டவன் ஆகி விடுவான். அவங்கள திருத்தவே முடியாம போயிடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அது பண்றதுக்கு இது பண்றதுக்குன்னு செல்லம் கொடுத்து கொடுத்து கண்ட்ரோல் இல்லாம போய் இன்னைக்கு பிள்ளைகளை ஏன் இன்னைக்கு போதைப் பொருள் பழக்கம் அதிகரிச்சுட்டு இருக்கு? வாலிபர்கள் ஏன் சீக்கிரம் இறந்து போறாங்க? அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது, பைக் கேட்டா பைக் வாங்கி கொடுக்கறது, அது வேணும் இது வேணும், என்ன கேட்டாலும் அனுமதிச்சுட்டு கடைசி அவன் சீக்கிரம் அவனுடைய மரணத்தை நம்மளே என்ன செய்கிறோம்? கொடுத்துறோம். அவனை மரணத்துக்கு அனுமதிக்கிறோம் நம்மளே. பாருங்க, அது எவ்வளவு ஒரு கொடுமையான காரியம். தேவன் சொல்லுகிறதை மறந்த ஜனங்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க உண்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும், யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். தேவ கிருபை இழந்து போகக்கூடாது. கசப்பான வேர் உங்களுக்குள்ள முளைக்க கூடாது. ஒருவேளை போஜனத்திற்காக சிரேஷ்ட பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடி எச்சரிக்கையாயிருந்து. இது யாருக்கும் சொல்றதில்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேதம் சொல்லுது. இதை நீங்க கவனத்தோடு உண்மையான உத்தமமான இருதயத்தோடு கேட்கிறப்ப தான் தேவன் உங்களிடத்துல பேசுவார். ஏதோ அரை மணி நேரம் செய்தி கொடுக்குறாரு, 1 மணி நேரம் செய்தி கொடுக்குறாரு, சரி இன்னைக்கு காரியம் முடிஞ்சதுன்னு நீங்க எந்திரிச்சு போனீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. கொடுக்கப்படுகிற வசனம் எனக்கு, அது என்னை சீர்படுத்த, என்னை சரிப்படுத்த, என்னை தேவ சமூகத்திலே இன்னும் நான் பெலன் நடக்க. பாருங்க, மோசே எப்படி பெலன் வந்தது? எல்லா காரியத்திலையும் மோசே தேவனிடத்துல தான் போய் நிற்பார். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி. நீங்க மோசேடைய வாழ்க்கையில நீங்க அந்த 5 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. யாத்ராகமம் 4 அதிகாரத்துலதான் நீங்க மோசையை குறிச்சு இருக்கும். ஆதியாகமத்துல மோசையை குறிச்சு இருக்காது. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்துல இருந்தா மோசையை குறிச்சு வரும். பாருங்க, அதுல இருந்து நீங்க அந்த உபாகமம் கடைசி வரைக்கும் அது வரைக்கும் தான் அவர் இருக்கிறார் உயிரோட. அந்த 5 அதிகாரங்களை எழுதுனது மோசே தான். ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் எழுதுனது மோசே தான். அந்த 5 அதிகாரத்துல, அந்த 4 அதிகாரத்துல அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க வாசிச்சு பாருங்க. என்ன ஒரு காரியமானாலும் மோசே யாருகிட்ட போய் நிற்பார்? தேவ சமூகத்துல நின்று தேவனிடத்திலிருந்து பதிலை கேட்டு வாங்குவார்.
இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்தில் நிக்கிறக்கே நம்ம யோசிக்கிறோம். ரெண்டாவது அப்படி நின்னாலும் பதில் வர்றதில்லை. என்ன காரணம்? நம்ம உண்மை இல்லை. அதனாலதான் பாருங்க, பவுல் எங்க எப்படி மோசே எப்படி இருந்தாராமா? தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறார். அதனாலதான் பாருங்க, அவரு எல்லாவற்றிலும் தேவ சமூகத்திலே பெற்றுக்கொண்டார். எல்லா காரியத்திலும் தேவனுக்காக அவர் தன்னுடைய ஜீவியத்தை முழுசுமாய் ஒப்புக் கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், ஏனென்றால் வேதம் சொல்லுது 1 தெசலோனிக்கர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைகளுக்கு அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாகவே இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமல் தன் சகோதரனை வஞ்சியாமல் முன்னே நான் உங்களுக்கு சாட்சியாக எச்சரித்த இப்படிப்பட்ட விஷயத்தை குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறோம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைக்கிறார். அதனால அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 8ஆம் வசனம் 1 தெசலோனிக்கர் 4:8 சொல்லுது, அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல, தமது பரிசுத்தாவியை நமக்கு தந்தருளின தேவனையே என்ன செய்கிறானவா? வாசிங்க வசனத்தை. 1 தெசலோனிக்கர் 4:8. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை தமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். பாருங்க, நீங்க நினைக்கல எங்க அப்பா அம்மாவுக்கு நான் சொல்லி கேட்கல, பாஸ்டருக்கு கேட்கல, நான் இப்படி பண்ண அப்படி பண்ண ஆண்டவரை மன்னின்னு சொல்லி கேட்கறதெல்லாம் யாரை அசட்டை பண்றீங்க? நீங்க தேவனத்தை அவமானப்படுத்துறீங்க. அது என்ன ஆகுது? உங்களை தேவ சமூகத்தில் வராமல் அது தடை செஞ்சிருது. அவ்வளவுதான். தேவ கிருபையை இழந்துருவீங்க. அதனாலதான் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும், பயப்பட வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். நமக்கு தேவன் முதல்ல இருந்தே சொல்றார். அதனாலதான் நம்ம ராபோஜன் எடுக்கிறப்பவே ஞானஸ்நானம் எடுக்கிறப்பவே என்ன சொல்றோம்? இனி நான் பாவம் செய்யாதபடி ஆண்டவரே என்னுடைய ஜீவியத்தை உடத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ராபோஜன் எடுக்கிறப்ப சொல்றோம். ஆனாலும் என்ன செய்கிறாங்க? தவறி விழுந்து மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வர்றது. ஊழியத்துக்கு தடையாக இருக்கிறது, குடும்பத்துக்கு தடையாக இருக்கிறது, ஜபத்துக்கு தடையாக இருக்கிறது. இதெல்லாம் நம்மை விட்டு போக வேண்டும். அதுக்காகவே நம்ம ஜப வீரர்களா மாறணுங்கிற அந்த உணர்வு வரணும், அந்த சிந்தை வர வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் தேவன் நம்மை எச்சரிக்கிறவராக இருக்கிறார். தேவன் தாமே நம்மை அவருடைய பரிசுத்தத்தில் இருக்கிற அந்த சுத்தத்தை நிறைவேற்ற தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நேரத்திலே உடைய சத்திய வார்த்தையை வாசிக்க தியானிக்க நாங்கள் சிறு பிள்ளைகளைப் போல பாலை வருகிறவர்களாக அல்லாமல் பலமுள்ள ஆகாரத்தை புசிக்கத்தக்கன ஆண்டவரே நாங்கள் பலனடைய நீர் விரும்புகிறீரப்பா. அசைவில்லாத ராஜ்யத்தை நீர் தரப்போகிறேன் என்று சொல்லி அந்த அசைவில்லாத ராஜ்யத்திலே வர ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். நீர் எங்களை ஒரு சில சிக்ஷைகளை அனுமதிக்கிறீரப்பா. நாங்கள் பயத்தோடு உண்மையோடு ஆண்டவரே நாங்கள் பிரியத்தோடு நாங்கள் நடந்து கொள்ள கிருபையத்தான். ஆண்டவரே நீ சொன்னீரப்பா, அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தேவனையே அசட்டை பண்ணுகிறான் என்று. ஒரே நாங்கள் எந்த ஒரு காரியத்திலும் உண்மை அசட்டை செய்தால் எங்களை மன்னியுமோ. ஆண்டவரே எங்களுக்கு உணர்வை தாரும், எங்களுக்கு பரிசுத்தத்தை தாரும், எங்களுக்கு உமக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். மனுஷருக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும் என்று சொன்னீரோம். ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயப்படுகிற பொழுது அது எங்களுக்கு கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதமும் நித்திய ஜீவனமாய் அது கிடைக்கிறதானவரே. உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இன்னும் அதிகமாக உமக்கென்று வாழ
உங்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ள இரக்கம் பாராட்ட வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே. என் ஆத்மாவே கர்த்தரை முழுவதுமே பரிசு நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். Praise the Lord. God bless you. Thank you, Jesus. God bless you. கர்த்தர் ஸ்தோத்திரம்.